ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் குபேரன் சார்கிட்டேயும், சகா சார், கேமராமேன் சகா சார், ஹீரோ ராம் எல்லோரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சு இந்த ஃபிலிமில். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக தான் இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். என்னோடய கேரக்டர் நேம் திவ்யா. என்ன கேரக்டர் என்னன்னா, அவள் என்ன ஒரு விஷயத்தை பண்ணாலோ பார்த்தாலோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு இந்த மூவியில் சான்ஸ் கிடைச்சதுக்கு சிங்கமுத்து அங்கிளுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ அங்கிள். தென் வந்துட்டு அவர் இப்போ வரல, வேற ஒரு ஒர்க்காக வெளியூர் வரைக்கும் போயிருக்காரு. தென் சகா சார் கேமராமேனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தென் குபேர்ஜி டைரக்டர், ஹீரோ ராம், ஹீரோயின் ராஜன் சார் எல்லாருமே என் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணாங்க. தென் ஹாப்பியான டீம். இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணுறது ஜஸ்ட் 2 days. ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மூவியில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியான டீம். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்லேருந்து. காட். தென் இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்டிஷான ஒரு கேரக்டர் மாதிரி, ஒரு சின்ன பொண்ணுத்தனமாக ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்துட்டு நான் பண்ணுவேனா, பட் நல்லா பண்ணுவேனா நல்லா பண்ணலையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் டப்பிங்கில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு குபேரன்ஜிக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னோம். நான் பாடல் எழுதுகிற படங்களுக்கே வந்து பெரும்பாலும் நான் போகிறதில்ல. காரணம் பாடலாசிரியர்களுக்கான முக்கியத்துவம் அவ்வளவாக இருக்கிற காரணத்தால் சில படங்களுக்கு மாத்திரம்தான் போகிறது. ஏன்னா அங்கே வந்து நட்சத்திரங்கள் மாத்திரமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் அப்படி ஒரு விலகி இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ இந்த படத்திற்கு எல்லாமே இயக்குனர் மற்றும் ஹீரோ, இந்த டீம் மொத்தமே எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் எல்லாருமே அறிமுகமாகறாங்க. ஆனாலும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னுடைய அன்பு தம்பி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை முந்தானத்தை தான் என்கிட்ட அவர் முழுமையாக சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே என் கூடவே இருந்த ஒரு தம்பி. நான் வளர ஆரம்பித்ததிலிருந்து என் கூடவே பயணம் பண்ணி என்னுடைய வீட்டில் இருக்கிற நபர்கள் பேரை வந்து நான் அதிகம் சொன்னதை விட மீனாட்சி அப்படிங்கிற பேரை தான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என் கூடவே பல ஆண்டுகள் பயணித்து என்னுடைய இலக்கியத்துறையிலாகட்டும், பாடல் துறையிலாகட்டும் மற்றும் எல்லா துறையிலையும் எல்லா விஷயமும் மீனாட்சிக்கு தெரியும். என்னுடைய வங்கி கணக்கு வரைக்கும் அவருக்கு தெரியுங்கிற அளவுக்கு என் கூடவே இருந்த ஒரு அன்பு தம்பி. அவர் கிட்டத்தட்ட என்கிட்டருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் பாடல் எழுதுறதுக்கான முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியும் ஆரம்பித்தார். என்ன பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம்னா, எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல், எந்த ஒரு பெரிய கூடுதல் அழுத்தமும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இன்றைய காலகட்ட சினிமாவில் ஒரு 2 வருடம் தொடர்ந்து போராடி ஒவ்வொரு பாடல்களாக அங்காங்கே தடம் பதித்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு முக்கியமான 4 பாடல்களை எழுதுகிற அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கார். அப்படிங்கிறது மூலமாக நிச்சயமாக இன்றைக்கி ஒரு வெற்றிக்குரிய இடத்தை அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற நான் உணர்கிறேன். அதனால் எனக்கு அவருக்கு அன்பான என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இந்த மேடையில் உங்கள் எல்லாரும் சார்பில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாடல் துறையில் ஒரு வெற்றி பெற்று ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ அந்த துறையில் அவர் வந்து மேற்கொண்டு இந்த வெற்றி பயணத்தை மிக சிறப்பாக நடத்தணும். நெல்லை மாவட்டத்துக்காரரு, அங்கே அவருடைய கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். ஸோ 2 கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு திறமைசாலி. ஒரு மெட்டுக்குள்ள அழகான பாடல் வரிகளை அப்போவே எழுதி காட்டுவார். சின்ன சின்ன கவிதைகள் ரொம்ப அழகாக போடுவார். முகப்புத்தகங்கள் எல்லாத்துலேயும் நல்ல பிரபலம் அவருடைய பெயர். அவருக்கு வந்து இந்த படத்தில் பாடல் எழுதக்கூடிய அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இசையமைப்பாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் அவர் சார்பில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய தம்பியினுடைய பாடல்கள் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆரண்யம் லுக்ஸ் லைக் எ வெரி ப்ராமிசிங் டைட்டில் அண்ட் கண்டிப்பாக ஒரு யங் டீம். ஸோ ஐ விஷ் தம் ஆல் த சக்ஸஸ். ஸ்ரீ நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஓனாய் மாட்டுக்குட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது படங்களில் நடிக்க. முக்கியமாக ஒரு 10-16 படத்துக்கு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு வந்திருக்கு போன 2 ஆண்டுகளில். எல்லாமே போலீஸ்காரன் தான். இப்போ ஒரு 6 அடி 2 இன்ச்சு ஹைட் இருக்கிறதுனால போலீஸ் அது முதல் படத்தில் போலீஸ்காரனாக நடித்ததுனால போலீஸ் வேஷமே கொடுக்குறோம். அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே அதே தான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு கடைசியில் சொல்கிற மாதிரி
ஒரு போலீஸ். அது வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா நான் தொழில்முறை நடிகன் இல்லை, நான் ஒரு எழுத்தாளன் அடிப்படையில். ஒரு எழுத்தாளனாக என்னை தெரிந்த ஆட்கள் யாராவது இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நான் ஒரு ரைட்டர் எழுத்தாளன்னு சொல்லி என்னை விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இங்கே வந்தால் நல்ல வேளை பாடலாசிரியர் மீனாட்சி சுந்தரத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு எழுத்தாளனா நான் எழுதினது அவர் படிச்சிருக்காரு, பரவாயில்லன்னு ஒரு சின்ன சந்தோஷம் பட்டது எனக்கு. அப்புறம் இந்த வழக்கமாக இந்த ஒன்று அல்லது ஹீரோயின் அப்பா கேரக்டருக்கு கூப்பிடுவாங்க. அதான் ஹீரோயின் அநேகமாக எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறதுனால ஒரு வெள்ளையான ஹீரோயினுக்கு ஒரு வெள்ளையான ஒரு அப்பா, அந்த மாதிரி அங்கே நிற்கிது. இந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதனால் நிறைய படங்கள் முடியாதுன்னு நானே ஒதுங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தை பற்றி சொல்லி இதோட ஒளிப்பதிவாளர் இந்த படத்தை ஆரம்பித்த ஒரு சாலை சகாதேவன் அவர் வர்றாரு. கேரக்டர் சொன்னார், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் முக்கியமாக என்னோட எந்த குண இயல்புகளும் இல்லாத ஒரு கேரக்டர். இப்போ இந்த எனக்கு வெளிவந்த 2 படங்களுமே ஓனாய் மாட்டுக்குட்டியும் சரி, மான்கராட்டையும் சரி, அந்த பாத்திரமாக நானாக இருந்தால் நான் தான் செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி தான் கேரக்டர். ஸோ நடிக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு ஜஸ்ட் பிஹேவ் பண்ணாலே போதும்ன்ற மாதிரி இருந்தது. இது என்னோட எந்த குண இயல்புகளும் இல்லாத ஒரு கேரக்டர். நான் வில்லன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டான்னு தான் எல்லா பைட்ஸில் எல்லாமே இது என்ன வில்லன்னே இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அன்டகனிஸ்ட்னு சொல்லலாம் படத்தில். கொஞ்சம் அந்த கேரக்டருக்காக என்னோடய சைடில் இருந்து செய்யக்கூடிய சில சிரத்தைகளெல்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிருக்கேன். அதுக்கான ஒரு லிவரேஜ், ஒரு ஃப்ரீடம் இயக்குனர் குபேரன் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ஒரு யங் டீம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே. ராம் ரொம்ப ஒரு ராம் தியேட்டரில் ஆக்டிங் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பின்புலம் உள்ள குடும்பத்தில் இருந்து வர்றவர். ஸோ அவர் படத்தை தயாரிக்கிறதும் படத்தை வெளியிடுறதெல்லாம் எல்லாமே பொருத்தமாக தான் இருக்குது. ஆரண்யம் என்னுடைய முதல் படம். இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோன்னா டீம். இந்த படத்தில் எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா டீமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயமும் இந்த டீமால் தான் ஒரு பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். மியூசிக் எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பக்காவாக போயிட்டுருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சாலை சகாதேவன், ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், குபேர்ஜி, ராம், அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நீரஜா, எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் பற்றி சொல்ல போனோன்னா டெபியூ மூவின்றதுனால என்ன மாதிரி ஒரு புதுசாக இருக்கவங்களே பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சாங் மட்டும் அந்தோனிதாசன் பாடியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது முழுவதும் புதியவர்களின் கூட்டு முயற்சியாக இந்த ஆரண்யம் படம் வந்திருக்கிறது. 12 நண்பர்களின் கூட்டு முயற்சியில் இந்த படம் காடும் வாழ்வியலும் சார்ந்த மிக யதார்த்தமான படமாக இந்த படம் வந்திருக்கிறது.